என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்மள சுத்தி இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்கலாம்? வீட்ல இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து தாங்க சொல்றேன். ஹெல்த் கொஞ்சம் சரியில்ல அப்படிங்கிறதுனால வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இன்னைக்கு இந்த டாபிக்க பத்தி உங்ககிட்ட நான் பேசப் போறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் பேசுறேன். இது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மாடர்னா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் இவ்ளோ நாள் பண்ணாம நான் இப்ப சடனா பண்ணேன்னா, என்ன பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி ஏதாவது என்ன பத்தி பேசினா, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்களுக்காக நீங்க போடுறது இல்லைங்க. உங்களுக்காக நீங்க போடுறது. அவங்க நம்மள தப்பா பேசுற அளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ண போறதில்ல. அப்படி பண்றதுக்கும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்மள அலோ பண்ண போறதும் இல்ல. கல்யாணம் ஆயி நமக்கு குழந்தைன்னு வந்துட்ட பிறகு நம்ம ஆசைப்படுற ட்ரெஸ் என்னங்க? ஜீன்ஸ் போட ஆசைப்படுவோம். அப்படி இல்லையா, மிடி ட்ரெஸ்ஸோ இல்ல மேக்ஸி ட்ரெஸ்ஸோ போடணும்னு ஆசைப்படுவோம். உங்க வீட்ல இருக்கிறவங்க, உங்க ஹஸ்பண்டோ, உங்க பிள்ளைகளோ அனுமதிக்கும்போது, நீங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்கணுங்கிற கவலையே வேணாங்க. இந்த ஊருக்கு வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு தாங்க எனக்கும் ஜீன்ஸ் போடணும்னு ஆசை வந்தது. அப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்ப வாங்கி குடுத்தாங்க. வாங்கிட்டேன். ஆனா போட முடியல. போட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இதே தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் நெனச்சேன். அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னது ஒண்ணு தான். நானே எதுவும் சொல்லாதப்பா, அடுத்தவங்கள பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நானும் ஜீன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாலும், எனக்குள்ள ஒரு தைரியம். என் புருஷனே இந்த மாதிரி ட்ரெஸ் அலோ பண்ணும்போது, நீங்கலாம் எப்படி நெனச்சாலும் எனக்கு கவலை இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. நம்மள பத்தி பின்னாடி பேசுறவங்க, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்ப நமக்கு உதவி பண்ண போறதும் இல்ல. நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா, நம்ம சந்தோஷத்த பார்த்து அவங்க சந்தோஷப்பட போறதும் இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்காக நம்மள பத்தி பின்னாடி என்ன பேசுவாங்களோ அப்படின்னு நினைக்காம, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் அனுமதிச்சா, அந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸ கண்டிப்பா நீங்களும் வாங்கி போடுங்க. இதுல யார் என்ன தப்பா பேசினாலும் அத பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. 2வதா சுகன்யா அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. என்னோட மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏதாவது எனக்கு மோட்டிவேஷனலா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மள பெத்தவங்க நம்மள ஏதாவது குறை சொன்னா, அவங்கள நம்ம திருப்பி பேசுவோம், திருப்பி திட்டவும் செய்வோம். ஆனா மாமியாருங்கிறவங்க அப்படி இல்ல. அவங்க என்னதான் நம்மகிட்ட அப்படி பேசினாலும், நம்ம அம்மா கிட்ட பேசுற மாரி அவங்க கிட்ட நம்மளால பேச முடியாது. அப்படியே பேசிட்டாலும், என் மருமக எப்படியெல்லாம் என்ன பேசிட்டா அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சுருவாங்க. என் வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே உல்டாவா இருக்குங்க. என் மாமியார் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடம்பு சரியில்லாதவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க, படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அவ்வளோதான். இத ஏன் செய்யல? அது ஏன் செய்யல? இத ஏன் இப்படி வச்சிருக்க? அது ஏன் அப்படி வச்சிருக்கன்னு ஒரு நாளும் என்ன கேட்டதே கிடையாது. ஆனா எங்க அம்மா இருக்காங்க பாருங்க, வந்தாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்ல இருக்கும்போது அவங்கள ஏதாவது நம்ம திருப்பி பேசிட்டாலும், அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசினாலும் அமைதியா இருந்துருவேன். சுகன்யா சிஸ்டருக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். வயசானவங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. இக்னோர் பண்ணி விட்டுடுங்க. இது எல்லாத்தையுமே உங்க தலையில நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா உங்க நிம்மதியும் கெடும். வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியும் கண்டிப்பா கெட்டு போயிடும். அவங்க என்ன பேசினாலும் நீங்க ஒரு 4 நாளைக்கு அமைதியா இருந்து பாருங்க. நம்ம என்ன பேசினாலும் அமைதியா இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நிச்சயமா அப்படி பேசுறதையும் அவங்க அவாய்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே அவங்க பேசினாலும், இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசுறது உங்களுக்கு பெருசாவே தெரியாது. இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தா என்ன பண்ணுவேனோ, அததான் சுகன்யா சிஸ்டருக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்த கேள்வி, அக்கம் பக்கத்துல இருக்கிற நெகட்டிவ் பீப்பிள எப்படி சமாளிக்கிறது? அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வெளிய வந்தாலோ, நம்பட்ட பேசினாலோ தாங்க அப்படி ஒரு பிரச்சனை நமக்கு. எனக்கு இங்க யாரும் வெளிய வரப்போறதும் இல்ல, நம்மகிட்ட பேச போறதும் இல்ல. அப்படியே பேசினாலும் ஹாய்ன்ற வார்த்தையும், சாப்பாடு ஆச்சா, காஃபி ஆச்சா அப்படிங்கிறது தவிர வேற எதுவுமே இருக்க போறதில்ல. நெய்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஜ்ல இருக்கிற 2 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஏதாவது ஒரு விஷயம்னா WhatsAppல மெசேஜ் ஷேர் பண்ணிப்போம். 2 மாசத்துக்கு ஒரு முறையோ, 3 மாசத்துக்கு ஒரு முறையோ எல்லாரும் சேர்ந்து வெளிய போவோம். ஆனா, என்ன விட வயசானவங்க கிட்ட நான் எந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்றது கிடையாதுங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதாங்க. பக்கத்துல, அக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நெனச்சு நீங்க பேசினாலும், அவங்க நிச்சயமா நம்மகிட்ட ஃப்ரெண்டா இருக்கவே போறதில்ல. இதே பக்கத்து தெருவுலயோ, இல்ல 2 தெரு தள்ளி இருக்கிறவங்க கிட்டயே பேசி பாருங்க, நல்லா ஃப்ரெண்டாவே இருப்பாங்க. ஒருத்தர பார்க்கும்போதே தெரியும். இவங்க கிட்ட நல்லா ஃப்ரெண்டா இருக்கலான்னு தோணும்.
ஒரு சிலர பார்த்தா இவங்க கிட்ட லிமிட்டா இருக்கலாம்னு தோணும். ஒரு சிலர பார்த்தாக்கா இவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படின்னும் நமக்கு நினைக்க தோணும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, நெய்பர்ஸா இருந்தாலும் சரி, எதுவுமே லிமிட்டா இருந்தா தாங்க நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு நல்லாருக்கும். 4 தெரு தள்ளி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கள டெய்லி கூட பார்த்துருவேன். ஆனா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கள மாசத்துக்கு ஒரு முறை கூட என்னால பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாதுங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன கண்டிப்பா சிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்த விஷயம், அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்ததா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்த கேள்வி, எனக்கு 27 வயசு ஆகுது. இன்னும் மெச்சூரிட்டியே வரல. ஒரு நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்கிற மாரி நெனைக்கிறேன். அடுத்த நாள் பார்த்தாக்கா நான் சோகமாயிடுறேன். வாங்குற புது ட்ரெஸ்ஸும் ஃபிட் ஆக மாட்டேங்குது. அப்படி இல்லன்னா கிழிஞ்சு போயிடுது. யார்கிட்ட என்ன பேசினாலும் தப்பா போயிடுது. நான் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரியும், அடுத்தவங்கலாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெறைய விஷயங்களுக்கு பதில் வந்து கமெண்ட்ல சொல்ல முடியறது இல்லங்க. அப்படி சொன்னாலும் ப்ராப்பரா நம்மளால புரிய வைக்க முடியாது. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னும் அவங்க அத பத்தி எதுவுமே சொல்லலைங்க. உங்க வயசுல நான் இருக்கும்போதும் எனக்கு எந்த மெச்சூரிட்டியுமே எனக்கும் கிடையாது. ஆனா என் பையன் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு இந்த வயசுல நல்ல மெச்சூரிட்டியாவே இருக்கான். சந்தோஷமா இருக்கிறதும், சோகமா இருக்கிறதும் நமக்கு நாம ஏற்படுத்திக்கிறது தாங்க. நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். சந்தோஷம்னு இருந்தா, கஷ்டம்னு கண்டிப்பா இருக்கும். நீங்க வெளியில சொல்றீங்க, அதனால உங்க கஷ்டம் என்னன்னு தெரியுது. சொல்லாதவங்க எவ்ளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எல்லாம் கஷ்டம் இல்லன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், அப்லோட் பண்றேன். அத நீங்க பார்க்குறீங்க, அப்ரிஷியேட்டும் பண்றீங்க. நிச்சயமா அது பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லன்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லார் வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள எப்பவுமே நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எத பத்தியுமே யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. அடுத்தவங்கள பத்தி நினைக்கிறத விட்டுட்டு, முதல்ல உங்கள நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள அழகா, நேர்த்தியா வச்சுக்கோங்க. வீட்ட அழகுபடுத்துங்க. கிச்சன அழகுபடுத்துங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது, நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்ததா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்த கேள்வி, உங்க ஹஸ்பண்ட் மும்பைல இருந்தாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க எப்படி தனியா சமாளிச்சீங்க? குழந்தைங்கள வளர்க்குறதுலயும் சரி, அதே மாதிரி உங்க தனிமையையும் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமான ஜர்னி தான். அத கடந்து வர்றதுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். பல வருஷமா கூடவே இருந்தாங்க. சடனா இல்ல அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் நாமளே சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்தது. வீட்ல இருக்கும்போது எல்லா பொறுப்புகளையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லங்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு ஏற்பட்டது. நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சடனா பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணியும் அவங்க கிட்டயும் உட்காந்து அழுவேன். ஒரு ப்ரொவிஷன் வாங்கணும்னா கூட 2 பேரா சேர்ந்து தான் போவோம். ஆனா, அவங்க இல்லங்கிற பட்சத்துல, நானா தனியா போய் அதெல்லாம் வாங்கிட்டு, வெயிட்ட தூக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது, என் கண்ணே அப்படியே கலங்கிடுங்க. 2 மாசம் கழிச்சு வருவாங்க. நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருப்பேன். ஆனா, அப்படி வர்றவங்க, 10 நாள் லீவ்ல வர்றேன். நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொல்றப்ப, எங்களுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. சின்ன பிரச்சனை எப்ப பெரிய பிரச்சனையா ஆக ஆரம்பிச்சதோ, அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம வேலைகள நாமளே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவெடுத்தேன். வெளியில கூட்டிக்கிட்டு போற விஷயமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வாங்கி குடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு தேவையானத நானே வாங்கவும் ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நான் எப்ப செய்ய ஆரம்பிச்சேனோ, அவங்கள டிபெண்ட் பண்ணி நான் இருக்கும்போது இருந்த தைரியத்த விட, தனியா இதெல்லாம் நான் செய்யும்போது எனக்குள்ள நெறைய கான்ஃபிடென்ட் என்னாலயும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற நெறைய தைரியம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. வெளிய போற விஷயத்திலயும் சரி, முடிஞ்சா அவங்க கூட போவேன். அப்படி இல்லையே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்து போக ஆரம்பிச்சேன். இப்ப ஹஸ்பண்ட் வந்து 1 1/2 வருஷம் ஆச்சு. இங்க வந்துமே இத செஞ்சு குடுங்க, அத செஞ்சு குடுங்கன்னு நான் கேட்கறதும் இல்ல. எங்கேயாச்சும் வெளிய கூட்டு போங்க அப்படின்னு நான் கேட்கறதும் இல்ல. அவங்களால முடிஞ்சா கூட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் வெளிய போயிடுவேன். அதுவும் இல்லையா, என் பொண்ணு இருக்கா. என் பொண்ண கூட்டிக்கிட்டு நான் வெளிய கிளம்பிடுவேன். வீட்டு வேலையும் சரி, என்னால முடிஞ்சா செய்வேன். முடியலன்னா படுத்துருவேன். ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். காலையில கோவிலுக்கு விளக்கு போடுறதுக்கு நான் போயிடுவேன். போயிட்டு வர்றதுக்குள்ள ஹஸ்பண்ட் பாத்திரம் தேய்ச்சு வச்சுருவாங்க அப்படின்னு. நானா எதுவும் சொல்றதில்ல. எனக்குன்னு நெறைய வேலை இருக்கிறப்ப, அவங்களே பார்த்து ஒரு சில வேலைகள் செஞ்சு குடுத்துருவாங்க. இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் அடிக்கடி வெளிய போயிடுறதுனால, நான் வந்து லோன்லியா ஃபீல் பண்றேன். நான் அதிகமா வெளிய போறது கிடையாது. இதனால எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது அப்டின்னும் சொல்லியிருந்தாங்க. என்னோட லைஃப்ல எங்களுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வந்த பிறகு எனக்கு இந்த பக்குவம் வந்திருக்குங்க. இந்த பக்குவம் சின்ன வயசா இருக்கிறப்ப எனக்கு வரல. இந்த ஏஜுக்கு தாங்க எனக்கு வந்திருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த வயசுக்கு ஏத்த கனவுகள், ஆசைகள் எல்லாமே இருக்கும்.
அது நடக்காதப்ப 2 பேருக்குள்ள சண்டைகளும் வர ஆரம்பிக்கும். ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க பையன கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போங்க. இல்ல நீங்க பிஸியா இருக்கிற மாரி வீட்ல ஏதாவது ஒரு வேலைய நீங்க பண்ணுங்க. எப்ப நம்ம ஒருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ, அப்பதான் நமக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அவங்கள டிபெண்ட் பண்ணி என்னைக்குமே நீங்க இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ கொண்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய நீங்க 2 பேருமே வாழுவீங்க. இன்னைக்கு என் வீட்ல என்ன பிரச்சனைனாலும் உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு நேரமே கிடையாது. YouTube வேல, வீட்டு வேல இதெல்லாம் பார்த்துட்டு கிடைக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கே தவிர, மத்த பிரச்சனைய பத்தி யோசிக்கிற அளவுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு என்ன நான் பிஸி ஆக்கிக்கிட்டேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆஃபீஸ்ல நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மள இன்சல்ட் பண்றது எப்படி அவாய்ட் பண்றது? அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா அந்த இடத்துல போட்டிகள், பொறாமைகள் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் இல்லாம இருந்தா தாங்க அதிசயம். நம்ம வளர்ந்தா பிடிக்காது, நம்மள யாராவது பாராட்டுனா பிடிக்காது, நம்ம யார்கிட்டயாவது சந்தோஷமா பேசினாலும் பிடிக்காது, நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் பிடிக்காது. நம்ம வேலை செய்ற இடத்துல நம்மள மாதிரியும், நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, நிச்சயமா அது நடக்க போறதில்ல. ஏன்னா, ஒவ்வொரு மனிதர்களோட திங்கிங்கும், தாட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். நம்மளோட திங்கிங்கும் வேற மாதிரி இருக்கும். நான் இதுவரைக்கும் ஒர்க் பண்ணதும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணதும் இல்ல. அதனால எனக்கு இந்த மாதிரி விஷயத்த பத்தி சொல்லவும் எனக்கு தெரியலங்க சிஸ்டர். ஹெல்த் சரியில்லன்னோனே நெறைய பேரு என்னோட ஹெல்த்த பத்தி கேட்பீங்க. ஒரு வாரமா தூங்கி எந்திரிச்சா போதும், அப்படியே எந்திரிச்ச உடனே தல சுத்துது. உட்கார்ந்து எந்திரிச்சாலும் அதே மாதிரி தல சுத்துது. மேலயும் பார்க்க முடியல, கீழயும் பார்க்க முடியல. எப்படி பார்த்தாலும் தல சுத்த ஆரம்பிக்குது. ஒரு வாரமா இப்படி இருந்ததுனால, இப்ப தான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கேன். 1 வாரத்துக்கு மெடிசன் எழுதியும் குடுத்துருக்காங்க. அதனால தாங்க என்னால வீடியோ போட முடியாம போயிடுச்சு. நெறைய பேரு என்கிட்ட கேட்ட கேள்வி, "நீங்க பிக்மென்டேஷனுக்காக என்ன மாதிரி மேக்கப் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வாங்குனது 2 கன்சீலர், கிரயோலான் பிராண்டு. ஆன்லைன்லலாம் வாங்கலைங்க. நான் போய் ஷாப்ல தான் வாங்குனேன். இங்க பெங்களூர்ல இந்திரா நகர்ல இந்த ஷாப் இருக்கு. இத தவிர சென்னையிலயும் இருக்குங்க. ஆன்லைன்ல வாங்குனா எந்த ஷேடு நமக்கு சூட் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷாப்புக்கே போயிட்டேன். அவங்க எனக்கு அப்ளை பண்ணி காமிச்ச பிறகு தான் இந்த ஷேடே நான் வாங்குனேன். இதுல இருக்கிற டார்க் ஷேடு தான் நான் வந்து யூஸ் பண்றது. இதுல வந்து ஒண்ணு வந்து D4 இன்னொன்னு வந்து D5 அப்படிங்கிற ஷேடு. ஆனா 2 பாட்டில்லயுமே நம்பரே இல்ல. எல்லாமே அழிஞ்சு போயிருந்தது. கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 வருஷமாச்சும் ஆயிருக்கும். மறுபடியும் ஷாப்புக்கு போனா தான் இதோட ஷேடே நான் கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப திக்கான கன்சீலர் தான். இத வந்து நம்ம பிக்மென்டேஷன் இருக்கிற இடத்துல லைட்டா அங்கங்க விரல்ல தொட்டு அப்ளை பண்ணாலே போதும். ஒரு 75% அளவுக்கு நம்மளோட பிக்மென்டேஷன் வந்து ஹைட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் சீரம் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரோப் கிரீம நான் அப்ளை பண்ணுவேன். இதுவுமே லாரியலோட தான். ஸ்ட்ரோப் கிரீம் அப்ளை பண்ண பிறகு கன்சீலர பிக்மென்டேஷன் இருக்கிற இடத்துல அங்கங்க அப்ளை பண்ணி விடுவேன். கன்சீலர் அப்ளை பண்ண பிறகு எந்த விதமான ஃபவுண்டேஷனோ எதுவுமே பண்றது கிடையாது. அப்படியே தான் நான் விட்டுருவேன். ரொம்ப திக்கா அப்ளை பண்ணக்கூடாது. லைட்டா அப்ளை பண்ணா போதும். அதுவே ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் நமக்கு தெரியும். கீழ குனிஞ்சு நிமிர்ந்தாலே தல சுத்தல் இருக்கு அப்படிங்கிறதுனால என்னால மேக்கப் பண்ணி காமிக்க முடியல. நிச்சயமா ஒரு விளாக்ல என்னோட சிம்பிள் மேக்கப்ப நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.